தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானம் இந்த 15 நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா 64 தலைமுறைக்கும் அது போய் சேருங்க. இது கண்டிப்பாக உண்மை. ஸோ ட்ரஸ்ட் மீ. ஏன்னா வந்து இந்த 15 நாள் இந்த பட்சம் மாலைய பட்சம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சந்திர கிரகணம் முடிந்த அடுத்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பதிவுலேயே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு தானம் பண்ணணும் சொல்லிட்டு நான் அந்த வாக்கியம் சொன்னேன். அது எதற்காகனா இந்த 15 நாள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம தலைமுறை 64 தலைமுறைக்கும் போய் சேரும். அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வத்துக்கும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளே சொல்லலாம். எல்லா முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்கள் எல்லாரும் நம்ம கூடியே தாங்க இருக்காங்க. இப்போ கூட என் பக்கத்தில் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த 15 நாள் இங்கே பூலோகத்துக்கு வந்தாங்க. அதன் கதை தான் நான் இப்போ உங்களுக்கு விவரிக்க போகிறேன். கர்ணன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஸோ தானத்திலே வந்து அவர் புகழ் பெற்றவர். அந்த தானமே வந்து அவர் எல்லாரும் எதை கேட்டாலும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரே சொல்லலாம். ஸோ அவர் வந்து எல்லா தானமும் செய்து அன்னதானத்தை விட்டுட்டாரு. மகாபாரத போரில் அவர் வந்து இறந்துறாரு. ஸோ மேலோகத்திலேருந்து யம தர்மராஜரே அவரை வந்து ஒரு பெரும் விதமாக புகழ்ச்சியோடு அழைத்து செய்கிறாரு சொர்க்கத்துக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அங்கே போயிட்டு அவருக்கு பசி எடுக்குதுங்க. ஏன்னா வந்து சொர்க்கத்தில் ஏங்க பசி எடுக்க போது யாருக்குமே இல்லாத உணர்வு அவருக்கு ஏற்படுது. ஸோ அங்கே வந்து தேவ குலத்தை சேர்ந்த பிரகஸ்பதி ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு. என்னன்னா இவர் பூலோகத்தில் இருக்கும் நேரத்தில் வந்து இவர் எல்லா தானமும் செஞ்சுருக்காரு, ஆனால் அன்னதானத்தை விட்டுட்டாரு. அந்தனர் ஒருத்தர் வந்து இங்கே தானம் செய்கிறீங்களா, அன்னதானம் இருக்கா சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நாங்கள் செய்யலை, ஆனால் அங்கே அங்கே இருக்கு பாருங்க, அங்கே போய் சாப்பிடுங்க சொல்கிறார். ஸோ இந்த ஆள்காட்டியை வைத்து அவர் அங்கே காட்டியிருக்காரு. உடனே என்ன பண்ணுறாரு பிரகஸ்பதி, அதை தெரிந்து இந்த ஆள்காட்டியை நீங்கள் சுவைத்து பாருங்க சொல்லிட்டு சொல்கிறாரு மேலோகத்தில். அவர் உடனே கர்ணன் வந்து சுவைத்தாரு. உடனே பசி தீர்ந்துச்சுங்க, அந்த உணர்வே இல்லை. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இந்த கதையை சொல்கிறாரு. என்னன்னா நீங்கள் எல்லா தானமும் செய்தீங்க, ஆனால் அன்னதானம் செய்யலை. நீங்கள் ஆனால் ஆள்காட்டி விரதால அங்கே இருக்கு பாருங்க, அங்கே போய் சாப்பிடுங்க சொல்லும்போது அவர் அந்த இடத்துல போயிட்டு நல்லா சாப்பிட்டு உங்களை வந்து நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி இருக்காரு சொல்லும்போது தான் அதை தெரிஞ்சு உடனே கண்ணன் என்ன பண்ணா, நான் உடனே பூலோகத்துக்கு போகணும், ஒரு பட்சம்னா 15 நாள் போயிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதற்காக யம தர்மராஜரும் விடுறாங்க. கீழே வரும்போது அவர் அன்னதானம் மட்டுமே எல்லாருக்கும் வழங்குறாங்க. ஸோ அந்த நாள் தான் வந்து நம்ம பட்சம்னு சொல்லிட்டு 15 நாளும் சொல்கிறோம், மாலைய பட்சம். இவர் மேலே போயிட்டோம், யம தர்மராஜர் இவ்வளோ தானங்கள் செய்து ஒன்றுமே உங்களுக்கு வந்து புண்ணியம் அதிகரிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன வரம் கேளுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லும் போது இதுமாரி யாரெல்லாம் வந்து இந்த 15 நாள் தானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு 64 தலைமுறையும் அவங்க நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட குலதெய்வமும் வந்து எந்த குறையும் இல்லாமல் அவங்கள வந்து செல்வத்தோடையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழணும் சொல்லிட்டு அவர் ஒரு வேண்டுதல் மாதிரி வைக்கிறார், ஒரு வரத்தை கேட்குறார். அதேமாரி யம தர்மராஜரும் அந்த வரத்தை வழங்கிறார். ஸோ அதனால தான் செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறீங்களோ இல்லைன்னா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுறீங்களோ எது செய்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புண்ணியம் செய்கிறோங்க. நம்ம ட்ரஸ்ட்டில் அதாவது நம்ம கோவிலேருந்து சிஷ்டியோலி சார்பாக நம்ம செப்டம்பர் 8ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாரும். ஏன்னா வந்து நீங்கள் ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு மணிக்குள்ளே 2 மணி நாங்கள் கண்டிப்பாக அங்கே இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 200 பேருக்காச்சும் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரெக்னென்ட் உமன்ஸ், ஏன்னா வந்து டீன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்களும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே நிறைய பேர் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் நைட்டி கூட இல்லை, விஸ்பர் இல்லை, பேம்பஸ் இல்லை, பசங்களுக்கு அந்த குழந்தை பொண்ணுன்னா டவல் கூட இல்லை சொல்லும்போது நம்ம அதுக்காகவும் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பலன் அதிகரிக்கும். 15 நாள் நீங்கள் எந்த தானம் செய்தாலும் நம்ம தலைமுறையே அதை பேசும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நிறைய தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.